இது வந்து கிராமம் சார். ரொம்ப அடிமட்ட கிராமங்க. இது வந்து சிட்டி சிட்டி கிடையாது. இங்க இருக்கிறவங்க வந்து அதிமுக மனநிலை வந்து யாரு தலைமையில இருக்காங்க? எடப்பாடி பழனிசாமி ஒழுங்கா பண்றாரா? ஓபிஎஸ் பண்றாரா? இல்ல கேசிபி அண்ணன் பண்றாரா? இதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த எண்ணமே கிடையாது. என்ன நடக்குது? யார் தலைமை ஏற்கணும்? யார் வழி நடத்தணும்? அப்படின்ற எண்ணமும் அதெல்லாம் கிடையாது. ரெட்டால தோத்துடுச்சு. போன இடைத்தேர்தல தோத்துடுச்சு இல்லைங்களா? அதுல கூட பாத்தீங்கன்னா, ஐயோ நம்ம எல்லாம் ஒத்துமையா தான் ஜெயிச்சிருக்கலாம் ஐயா. இந்த ஓபிஎஸ் வந்து பிரச்சனை பண்ணிட்டாரு. இல்லைன்னா நம்ம ஜெயிச்சிருக்கலாம்ன்றாங்க கொஞ்சம் பேரு. கொஞ்சம் பேர் அவரு இல்லைனாலும் நம்ம ஜெயிச்சிருக்கலாம். நம்ம வேலை செய்யலையான்றாங்க சில பேரு. ஆனா அவங்களுடைய எண்ணம் முழுக்க பாத்தீங்கன்னா இரட்டலை மட்டும்தான் அவங்க மனசுக்குள்ள இருக்கே தவிர தலைமை என்ன பண்றாங்க, அவங்க சரியா வழி நடத்துறாங்களா, அவங்க அவங்க வந்து சரியான பாதையில கொண்டு போறாங்களா, இது வந்து நாளைக்கு ஆளுங்கட்சியா நீங்க அடிக்கடி சொல்ற வார்த்தையா நீங்க எந்த நியூஸ் சேனல்ல விவாதம் பண்ணாலும் நான் அதுல நீங்க சொல்ற ஒரே கருத்து என்னன்னா, இப்ப இருக்க நம்ம வந்து தோத்துட்டோம், நம்ம கட்சி வந்து தோத்துட்டு இருக்கு. அதிமுகன்றது எம்ஜிஆருடைய கட்சி. இப்ப எங்க அப்பா வந்து தீவிரமான எம்ஜிஆருடைய பக்தர். அவர் கேட்கிற பாடல், சொல்ற அறிவுரை எல்லாமே எம்ஜிஆருடைய பாடல். அந்த கருத்து அவர் படத்துல வர கருத்தை சொல்லிதான் என்ன வளர்த்தாரு. அவரை நான் வந்து என்னுடைய வளர்ச்சியில நான் பார்க்கல, அதுக்குள்ள இறந்துட்டாரு அவர். அதனால அவரை நான் பார்க்கலன்னா கூட அவருடைய பாடல்களை கேட்டு கேட்டு நானும் பயங்கரமான ஒரு எம்ஜிஆருடைய வெறியன் மாதிரி. இப்போ வந்து ஒரு அஜித் விஜய்க்கு இருக்கிற ஃபேன் மாதிரி நான் இப்போ ஒரு எம்ஜிஆருடைய மிகப்பெரிய ஒரு வெறியன். நீங்க சொல்ற மாதிரி மக்கள் யார் வழி நடத்தின்னு போனா அடுத்ததா கட்சி வந்து ஆளுங்கட்சியா வரும் அப்படின்றதையும் அதுக்கு என்ன பண்ணணும்ன்றதையும் நினைக்கிறது கிடையாது. இங்க இருக்கிற அதிமுக ஆளுங்க அதை நினைக்கிறது கிடையாது. ரெட்டையிலே பார்த்தா சில பேர் ஓட்டு போட்டுறாங்க. சில பேர் வந்து அவங்க சமுதாயம் இல்ல அவங்க கூட்டம் நமக்கு ஒரு சப்போர்ட்டுக்கு இவங்க வரல, ஒரு பிரச்சனைக்கு வரல, அதனால இந்த முறை நம்ம எதிர்த்து ஓட்டு போடுவோம், நம்ம கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, இப்படி அவங்களுக்குள்ளதான் இருக்காங்களே தவிர கிராமங்கள்ல. ஆனா அதுலயும் வந்து பிரச்சனை 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் ரெட்டலை ஜெயிக்கணும்னு போடுற வயசானவங்களும் இருக்காங்க, கொஞ்சம் பெரியவங்களும் இருக்காங்க. ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லுங்க ஐயா, இளைஞர்கள் அதிமுகவுல கிராமப்புறங்கள்ல ஒருத்தர் கூட கிடையாதுங்க ஐயா. அதாவது 18 வயசு 19 வயசு 20 வயசுல கிராமப்புறங்கள்ல எங்க சைடு அதே போல நான் சுத்து வட்டாரத்துல பாக்குறேன். திமுகவுல 18 வயசு 19 வயசு 20ல இருந்து 25 30 வயசு வரைக்கும் இருக்கிற இளைஞர்கள் எல்லாருமே எவனா கேட்டாலும் பாத்தீங்கன்னா எந்த கட்சியில இருக்கேன்னா நான் வந்து திமுகவுல இருக்கேன் எங்க கட்சின்னு சொல்லி அப்படி ஓடுறான். ஆனா அதிமுகவுல இருக்கிறவங்க எல்லாம் யாருன்னு பாத்தீங்கன்னா 60 வயசு 50 வயசு 70 வயசு இப்படி அந்த வயசானவங்க தான் இப்போ கூட அந்த ரெட்டடி ஓட்டு போறவங்க தவிர இளைஞர்கள் யாருமே அதிமுகவுக்கு கிராமப்புறங்கள்ல எங்குமே கிடையாது. கும்மிடிப்பூண்டி தொகுதியில இவங்க என்ன பண்றாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற இந்த எம்ஜிஆர் பக்தர்களை வச்சுக்கிட்டு இந்த ரெட்டலைன்றத அந்த எம்ஜிஆருடைய ரெட்டலையை வச்சுக்கிட்டு அதுக்கு வேற ஓட்டை வச்சு நம்ம வந்து இவ்வளவு ஓட்டு வாங்குறோம், இது போதும், நமக்கு இவ்வளவு பர்சன்டேஜ் போதும்னு நினைக்கிறாங்களே தவிர புதிய வாக்காளர்களை கவரணும், இளைஞர்களை சேர்க்கணும். ஒரு 18 புதிய வாக்காளர் 18 வயசுல ஒருத்தன் ஓட்டு போட நினைக்கிறான், அவன் வந்து ஏடிஎம்கே ஓட்டு போடணும், எம்ஜிஆர் கட்சி ஜெயிக்கணும் அப்படின்ற எண்ணம் வந்து ஒருத்தனுக்கு கூட ஒரு இளைஞருக்கு கூட கிடையாது. இன்னைக்கு அதிமுக எதிர்கொள்ளுகிற ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனை பத்தி நீங்க சொல்லியிருக்கீங்க. திமுகலையும் ஒரு காலத்துல இது மாதிரி ஸ்டாலின் வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றாங்கன்னா பாஜகவுக்கும் திமுகவுக்கும் கொள்கை ரீதியான ஒரு அரசியல் எடுக்கிறாங்க. இந்துத்துவம், மதவாதம், இந்து சக்திகள், அதுக்கு எதிரான திராவிட உணர்வுகள், தமிழ்நாடு அதே இளைஞர்கள் இந்த விஸ்வ இந்து பரிசுத்துங்களா அதுல இருக்காங்க ஐயா. அதுதான் அதுக்குதான் நான் சொல்ல வர்றேன். அதாவது என்ன அதுலயும் திமுகவில் இருக்காங்களே தவிர அதிமுகவில் இல்ல. இளைஞர்கள் எப்படி பிரிகிறாங்கன்னா இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவா ஒரு குரூப், இந்துத்துவ சக்திகளுக்கு எதிரா ஒரு குரூப். இந்துத்துவ சக்திகளுக்கு ஆதரவா ஒரு குரூப் போகுது, அந்த ஆதரவுக்கு நேர் எதிரா ஒரு குரூப் போகுது. அப்ப அந்த இந்துத்துவாவுக்கு எதிரானதுங்கிறது திமுக. இன்னைக்கு தேதியில பாஜகவை கடுமையா எதிர்க்கிறது திமுக தான், அதிமுக எதிர்க்கிறது இல்ல. அப்ப அந்த இந்துத்துவ சக்திகளை எதிர்க்கிறவங்க திமுக பக்கம் போயிடுறாங்க. திமுக விட
இந்துத்துவத்தை எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்க அது திமுக பக்கம் போயிடுறாங்க. இந்த இளைஞர்களை ஒன்று சேர்க்கறது, ஒரு இளைஞருக்கு ஒரு உதவி செய்யறது, ஒரு பையன் படிச்சுட்டு இருக்கான், இல்ல காலேஜ் படிக்கிறான், அவனுக்கு ஒரு உதவி பண்ணணும், அவனுக்கு ஒரு வேலை விஷயமா ஹெல்ப் பண்ணணும்னா அதிமுக ஆளுங்க அந்த பக்கமே எட்டி கூட பாக்குறது கிடையாதுங்க ஐயா. திமுக ஆட்சியில் இல்லைன்னா கூட அவங்க வசதியானவங்க, பெரிய பணக்காரங்க, அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்க அந்த பணத்தை செலவு பண்ணி இளைஞர்களுக்கு வந்து உதவி செஞ்சு அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கிறாங்க. நம்ம அதிமுக கிட்ட போனா, அட போங்கப்பா, நம்ம ஆட்சியில கிடையாது, நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, நீங்க வேலையை பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஏமாத்துறதும், அவங்களுக்கு வந்து ஒரு உதவியும் செய்யாம இருக்கிறதும். அதுனா இப்போ தானே இளைஞர்கள், என்னப்பா இது, நம்ம அப்பா தான் அதிமுகவில் தானே இருந்தாரு, நமக்கு ஒரு உதவி பண்ணா யாருமே பண்ண மாட்டாங்களேன்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா, சே இதுக்கு திமுக போனா பாரு, அவன் திமுக சப்போர்ட் பண்றான், அவனுக்கு உதவி பண்றாங்க, அவங்க ஒரு வேலைக்கு ஹெல்ப் பண்றாங்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அப்படி போயிடுறாங்க. யாருமே வந்து அந்த இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆட்சியில் இல்லைன்னா தானாங்க அதிகமா இறங்கி வேலை செய்யணும். இப்போ அதிமுகவுல நீங்க இல்லைன்னு சொல்றாங்க, நீங்க தான் அதிமுக நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க அதிமுகவுல இல்லைன்னு சொன்னாலும் நீங்க படுற பாடு எந்த அதிமுக கட்சிக்காரங்க பண்றான்? இப்போ ஓபிஎஸ் பண்றாரா, இபிஎஸ் பண்றாரான்னு கேட்டீங்க, யாரும் கிடையாது. நீங்க அந்த அளவுக்கு வெறி கொண்டு பேசுறீங்க. அதிமுக வந்து ஒரு ஒரு இதுவா கொண்டாடணும், ஒரு ஆளுங்கட்சியா கொண்டு வரணும்ட்டு நீங்க வெறித்தனமா போராடுறீங்க. அந்த வெறித்தனம் யாருக்குமே இல்லைங்க ஐயா. அப்படி இருந்தா எப்படிங்க அந்த கட்சி உருப்படும்? அதிமுகவுல வந்து இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, எம்ஜிஆரை மறந்துட்டாங்க, ஜெயலலிதா அம்மாவும் மறந்துட்டாங்க. இப்ப எதுவுமே ஆமாங்க ஐயா. இவங்க போய் சொல்றது, ஏப்பா எடப்பாடியா ஓபிஎஸ்ஆ, இப்படித்தான் பேசுறாங்க. ஆமாங்க ஐயா. அப்ப என்ன ஆயிடுதுன்னா அவங்களுக்கு வந்து இது எம்ஜிஆர் கட்சின்னு சொல்லி நீங்க சொன்னீங்கல்ல, அந்த எம்ஜிஆர் காமிச்சாங்க, அப்ப என்ன வளர்த்தினாரு, அந்த உணர்வுகள் வந்து இல்ல. இப்ப சொல்றதே அதிமுக இது எடப்பாடின்னு ஒரு குரூப், இல்ல இது ஓபிஎஸ் ஒரு குரூப். கடைசியில எம்ஜிஆரை மறந்துட்டாங்க, ஜெயலலிதா அம்மாவையும் மறந்துட்டாங்க. இது பிரச்சனை. அதனாலதான் நம்ம திருப்பி திருப்பி ஒவ்வொன்றிலையும் எம்ஜிஆர் சொல்லி நம்ம கொண்டு வர்றோம். நீங்க இளைஞர்களை கவர்றதுக்கு ஏதாவது ஒரு புதிய ஏதாவது ஒரு வழி இருந்தால் நீங்க ஏற்பாடு பண்ணி உங்க இயக்கத்துல சில ஆட்களை நியமிச்சாவது இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்கள வந்து உறுப்பினராக்கி அவங்கள வந்து ஒரு புத்துணர்ச்சி கொடுத்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா, இளைஞர்களுடைய செல்வாக்கு இல்லாம அதிமுக யார் வழி நடத்தினாலும் அது வந்து ஜெயிக்காதுங்க ஐயா. அத வந்து நான் என்னுடைய கருத்துங்க ஐயா. அது இளைஞர் செல்வாக்கு இல்லாம யாராலுமே என்ன லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில், ஏன்னா ஏற்கனவே அதிமுகவுல இருந்தவங்க எனக்கு தெரியும். நான் ஏற்கனவே சொல்லிட்டுங்க ஐயா என்னை பத்தி. இப்போ அதே அதிமுக வழியில வந்த குடும்பங்கள்ல இருக்கிற எந்த ஒரு இளைஞனும் இப்ப அதிமுகவுல இல்ல. எல்லாரும் வேற வேற கட்சிக்கு போயிட்டாங்க ஐயா. அவங்கள மறுபடியும் ஒருங்கிணைக்கிறதுக்கும் அவங்கள சேர்க்கறதுக்கும் அதிமுகவை வந்து நீங்க நல்வழிப்படுத்தி ஒரு ஆளுங்கட்சியை கொண்டு வரணும், நமக்குன்னு ஒரு மரியாதை வரணும்னா அது உங்களால மட்டும்தான் முடியும். நீங்க அதிமுகவை வந்து கையில எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணுங்க ஐயா. ரெட்டாலையை விடுங்க, அது உங்களுக்கு கொடுக்குறாங்க, இல்ல அதிமுகன்னு பேர் இருக்குதோ இல்லையோ, அந்த எம்ஜிஆருடைய அந்த பேருக்காக நாங்க எல்லாம் ஒன்றிணைவோங்க ஐயா. நீங்க ஒரு அந்த இதுவை கொண்டு வந்து எங்களுக்கெல்லாம் நீங்க வந்து ஒரு சப்போர்ட் பண்ணி இளைஞர்கள்லாம் சேர்க்கறதுக்கு எங்களை ஊக்கப்படுத்தினீங்கன்னா, நாங்கெல்லாம் இருந்து இளைஞர்களெல்லாம் சேர்த்து இந்த இயக்கம் வருங்காலத்துல வந்து இதுதான் எம்ஜிஆருடைய இயக்கம், இதுதான் எம்ஜிஆருடைய உண்மையான இயக்கம்னு சொல்லி ஐயா கேசிபி அவர்கள் வந்து நீங்க வந்து அதை வழி நடத்தி நீங்க ஒரு பெரிய ஆளா வரணும், நம்ம கட்சியை வந்து ஆளுங்கட்சியா கொண்டு வரணும்ன்றது என்னுடைய எண்ணம், ஆசை. ஏன்னா எவனுக்குமே வந்து அந்த இதுவே இல்லைங்க ஐயா. ஏன்னா நான் எம்ஜிஆரை பார்த்தது இல்லை, அவரை சினிமாவில் தான் பார்த்துருக்கேன். ஆனா அந்த கட்சி தோக்கும் போதோ ரெட்டையில தோக்கும் போதோ ரத்தம் வந்து கொதிக்குது, எனக்கு மனசு அவ்வளவு வருத்தப்படுது. அந்த வருத்தத்தை அந்த கொதிப்பை நான் உங்ககிட்ட மட்டும் தான் பாக்குறேன், வேற எந்த கட்சிக்காரர்கிட்டையும் நான் பார்க்கல. பதவியில இருக்கிறவன், எம்பியா இருக்கிறவன், எம்எல்ஏவா இருந்தவன் இருக்கிறவங்க, முன்னாள் அமைச்சருங்க, ஒருத்தங்கிட்ட கூட அது அந்த எண்ணமே கிடையாதுங்க ஐயா. உங்ககிட்ட மட்டும்தான் அந்த எண்ணம் இருக்கு, அந்த கொதிப்பு இருக்கு, அந்த இதய துடிப்பு இருக்கு, நம்ம கட்சி ஜெயிக்கணும்ன்ற வெறிய நான் உங்ககிட்ட மட்டும்தான் பாக்குறேன். அதனாலதான் உங்களால மட்டும்தான் அதை கொண்டு வர முடியும்ன்றத என்னால முழுமையா நம்ப முடியுது. நீங்க அதை பண்ணணுங்க ஐயா. இளைஞர்கள் சொன்னீங்க இல்லையா, இப்ப என்ன இந்த பொதுக்குழுவால தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அந்த மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ இந்த பொதுக்குழு உறுப்பினர் இடம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு கட்டுப்பாட்டுல யார் இருப்பாங்க? அதாங்க ஐயா, அதான் இந்த கண்மூடித்தனமா இருக்காங்க இல்லைங்க ஐயா, கண்மூடித்தனமா இருக்காங்க இல்லையா, வெறும் அந்த வயசானவங்க, அவங்களுக்கு எதுவும் தெரியாது பாவம், யாரு நல்லவன் கெட்டவன்,
யாரு எம்எல்ஏ வரணும், யாரு வந்து நல்ல கேண்டிடேட்டா, இவர் நல்லது செய்வாரா, இவர் அமைச்சரா இருக்காரு, இவர் நல்லது பண்ணுவாரா, இல்ல பழனிசாமி நல்லா வழி நடத்துவாரா, ஆளுங்கட்சியா கொண்டு வருவாரா, அந்த எண்ணெல்லாம் கிடையாது. அந்த சரி ரெட்டலையாச்சே அப்படின்னு போடுற அவங்கள வச்சு, ஏன்னா அவங்க ஐயா அவங்க வந்து உண்மையிலேயே அதிமுகவுடைய வெறியர்கள் பக்தர்கள் நான் சொல்ல மாட்டேன். ஒரு காலத்துல அதிமுகவுல சேர்ந்துட்டாங்க. நம்ம இத்தனை வருஷமா ஏடிஎம்கேல இருந்துட்டுமே இப்ப நம்ம வேற கட்சிக்கு போனா அசிங்கமாயிடுமேன்ட்டு வேலை செய்யறவங்க எல்லாம் கூட கொஞ்சம் பேர் இருக்காங்க ஐயா. அந்த ஒரு டைம்ல வந்து பணம் வந்து இன்னைக்கு பிரதானம் ஆயிடுச்சு. அதாவது ஆஹ் இப்ப பணம் கொடுக்கறவனுக்கு, பணம் செலவு பண்றவனுக்கு நம்ம பதவி போடணும். அவங்க பணத்தை கொடுத்து ஒருத்தன் பதவி வாங்கிட்டு வந்துடுறான். அப்ப அந்த கட்சியில புதுசா வர்றவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் வந்து இருக்கிறது இல்ல. அப்ப அதுல இல்லவே இல்லைங்க ஐயா. மற்ற கட்சிகள் வேற இயக்கத்துக்கு போயிடுறாங்க ஐயா. வேற இதுல வந்து அவங்களை ஆதரிக்கிறாங்க. ஏதாவது ஒரு பொறுப்பை கொடுத்து அவங்களை வந்து ஓகே இவங்க எல்லாம் தேவை, கொஞ்சம் இந்த இளைஞர்களை சேர்த்து நம்ம கட்சியை கொஞ்சம் ஆளுங்கட்சியா கொண்டு வரணும், அந்த இயக்கத்துக்கு நீங்க தலைமை ஏற்கணும், நீங்க தான் வந்து அதிமுகன்ற நிலைமைக்கு கொண்டு வரணும், அது பாடுபடுறதுக்கு நாங்கெல்லாம் வந்து துணையா இருப்போங்க ஐயா. அதுக்கான வழிகளை நீங்க சொல்ல சொல்ல அதை நாங்க செயல்படுத்த தயாரா இருக்கோம் ஐயா.